வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி டிஓ என்ற ஒரு எக்ஸாமை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது டூரிஸ்ட் ஆஃபீஸர். அது ஒரு கெசட்டட் ரேங்க் போஸ்ட். டூரிசம் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க அந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எக்ஸாம் குரூப் 1 கேடர், அதாவது கெசட்டட் ரேங்க். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாமாக இருந்தது. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப். 2 பேப்பர் டூரிசத்தில் டிஸ்கிரிப்டிவ், அதே மாதிரி 3வது பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிஸ்கிரிப்டிவ். மொத்தம் 3 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருந்தது. அதனாலவே இந்த தேர்வை ரொம்ப குறைவான பேர் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புது சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் இனிமேல் கிடையாது. டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ஒரே ஒரு பேப்பர் தான், ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்ட்டு ஏடிஓக்கு இருக்கிற மாதிரி. அதாவது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க. சிலபஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முன்னை விட கம்பேர் பண்ணும்பொழுது ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு இந்த ஒரு மாற்றம் செய்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்கது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக இது இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.